எதிர்க்கட்சிகள் மத்தியில் சில விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு இல்லாவிட்டாலும் தேசிய நலன் சார்ந்து ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். நாட்டுக்கு பாதகமான விஷயங்களில் எதிர்க்கட்சியினர் மத்தியில் எங்களுக்கிடையிலே வேறு விஷயங்களில் தேசிய பிரச்சினைகளில் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லாது விட்டாலும் எங்களுடைய கட்சிக்கும் அந்த கட்சிகளுக்கும் இடையிலே வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கின்ற போதிலும் இந்த விஷயம் சம்பந்தமாக அது பொதுவான தேசிய நலன் சார்ந்த விஷயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளின் போது ஒன்று சேராதவர்கள் கூட அரசியல் ரீதியில் பாதகமான சூழ்நிலை ஏற்படும் போது ஒன்று சேர்ந்துள்ளதாக பிரதி அமைச்சர் எராங்க குணசேகர மட்டக்களப்பில் இன்று கூறினார். ரணிலின் தலையையும் சஜித்தின் உடலையும் நான் நினைக்கின்றேன் நாமலின் வாளையும் சேர்த்து ஒரு விசித்திரமான மிருகத்தை உருவாக்க பார்க்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என நான் நினைக்கின்றேன். வெசாக் நாளிலோ அல்லது தைப்பொங்கல் நாளிலோ மக்களை சிரிக்க வைப்பதற்காக அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்து ஏதாவது நாடகம் பார்க்கலாமே தவிர வேறொன்றும் நடக்கப் போவதில்லை. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் இணைய முயலவில்லை. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்காக அவர்கள் இணைய போவதில்லை. எமது விவசாய மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் இணையப் போவதில்லை. அவர்களுக்கு அரசியல் ரீதியாக கழுத்து சுருக்கு விழப்போகிறது என்பதால் அவர்கள் இணைகின்றார்கள். நீதிமன்றத்தால் சுருக்கு விழப்போகின்றது. கழுத்து சுருக்கு விழப்போகும் போது இவை அனைத்தையும் ஒருபுறம் தள்ளிவிட்டு இப்போது எல்லோரும் ஒன்றிணைகின்றார்கள். எதிர்காலத்தில் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைவார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இன்று தெரிவித்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலமும் சஜித் பிரேமதாசையும் ரணில் விக்ரமசிங்கையும் ஒரு மேடையில் இல்லை. எலெக்ஷனுக்கு பிறகு 2019 பிறகு இன்னைக்கு ஒன்றா வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்றேன், எதிர்காலத்தில் எல்லாம் சேருவாங்க. ஊழல் செய்கிறவங்கள நீங்கள் உள்ளுக்கு பிடிச்சி போடுங்க, அது பிரச்சனை இல்லை. கல்லைங்கள ஊழல் செஞ்சவங்களை கட்டாயம் பிடிச்சி உள்ளுக்கு ரிமாண்டில் தான் போடணும். இனவாதிகளுடன் கூட்டு சேரப்போவதில்லை என கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று என்ன செய்கின்றார்? இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு இன்று கருத்து வெளியிட்டார். கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாச சிறுபான்மை கட்சிகளுக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் இனத்தவர்களுக்கு அவர் குறிப்பிட்டிருந்தார் தான் ஒரு இனவாதி இல்லை என்பதையும், தான் ஒரு சிறந்த தலைவராக இந்த நாட்டை அனைத்தின மக்களையும் ஒன்றாக அரவணைத்துக் கொண்டு செல்லப் போவதாக அவர் அந்த காலங்களிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதன் பின்னர் இப்போது அவர் இணைந்திருக்கின்ற கட்சிகளையும் அதன் தலைமை பீடங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இனவாதத்தை மாத்திரம் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இப்போது அவர் இணைத்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க கடந்த காலங்களிலே இந்த நாட்டை இரண்டாக பிளக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே அவர் தலைமையேற்று இந்த நாட்டை சீரழித்தவர். அந்த ஜூலை கலவரத்தின் காலத்திலும் கூட அவர் பின்னின்று உழைத்தவராக இருந்தவர். அவர் இந்த யாழ் நூலகம் எரிப்பு தொடர்பான விடயங்களிலும் அவரே பின்னின்று செயற்பட்டிருந்தார்கள். அவர்களோடு ஒன்றிணைந்து இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நினைத்து கொண்டால் அது ஒரு முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். தாம் எதிர்கூட்டணியில் இருந்தாலும் நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமது கட்சி தீர்மானித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது பொதுவாக நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையிலே அந்த வாக்கெடுப்பிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு கட்சியாகும். ஆகவே அந்த கூட்டணி கட்சி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் தீர்மானம் எடுப்பது நாங்கள் எங்களுடைய கட்சியிலே. ஆகவே எங்களை பொறுத்தளவில் இந்த தீர்மானத்தின்படி நாங்கள் அந்த அர்ச்சன நாணயக்கார அவர்களுக்கு எதிராக நாங்கள் அதை வாக்களிப்பதற்கு நாங்கள் அந்த நேரம் வரவில்லை.